மகாபிரிவாலே சரணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டி பீட்டிம் உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே. மகாபரிவா வைபவத்தை சொல்கிறதுக்காக ஆரம்பித்த இந்த சேனல் மூலமாக பல்வேறு மகான்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்குறது நமக்கு ஆதி குருவான ஆதிசங்கர பகவத்பாதரோட சரித்திரத்தை கேட்டுருக்கோம். இந்த சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா பேருக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரணுங்கிற எண்ணம் தான் இதுக்கு அடிநாதம். முக்கியமாக அதை சொல்லின்னு இருக்கும்போது இப்போது ஆதிசங்கர பகவத்பாதரோட கனகதாரா ஸ்தோத்திரம் எவ்வளோ பிரசித்தமானது. ஏன்னா எல்லாருக்கும் அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி, பொருள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்திதியில் யார் பிரார்த்தனை பண்ணினாலும் பூர்வ ஜென்ம புண்ணியம் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த அவருடைய வாக்குக்காக நமக்கு ஏராளமான செல்வத்தை தர்றதுக்கு லக்ஷ்மி தேவி தயாராகவே இருப்பாள். அதில் கிஞ்சித்தும் பொய் இல்லை. நிச்சயமாக அது நிறையா பேர் வாழ்க்கையில் கண்கூடான பார்த்த ஒரு விஷயம் அது. இப்படி இருக்கிற ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு நாளைக்கு அவள் அம்மா சொல்கிறா, இருந்திருந்து குழந்தை பெற்றேன், ஆனால் தகப்பனார் போயிட்டார், ஒரு சுகமும் அனுபவிக்க முடியல. இந்த பிள்ளை நம்மளோடையே இருப்பான், நான் தன்னோடையே இருப்பான், நான் அதை அப்படி பண்ணிப்பேன் இப்படி பண்ணிப்பேன், ஏதோ ஒரு அவ்வளோ ஆசை இருக்கே, அது கூட இனிமேலுக்கு படப்படாது போல் இருக்கு, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு தெரிஞ்ச அந்தணர்கள்ட்டெல்லாம் புலம்பினாலாம். என்னென்னா, நனவெல்லாம் பூரா தினமுமே ஆண்டையான் இல்லை, இந்த குழந்தை எப்படி ஆக போகிறதோ என்னவோங்கிற கவலையில் இருக்கும்போது அந்த துயரம்லாம் பத்தாமல் கனவுலேயும் என்னை ஆண்டவன் ரொம்ப சோதிக்கிறான். இன்றைக்கி விடிக்காரத்தில் பார்த்தா என்னோடய கண்ணான குழந்தை கஷாயமும் தண்டமும் தரித்து ஆண்டியாக போகிறது மாதிரி கனவு கண்டேன். இந்த மாதிரி ஒரு சொப்பனம் எனக்கு தேவையா அப்படின்னு அது சொல்லும்போதே அவளுக்கு உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுறது, உதடு கோணி வாய் அழுகு பார்க்கறது பாவமாக இருக்குது. அப்படி வடக்கநாதா, உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே கருணை இல்லையா? அந்த குழந்தைய நன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேனே, அந்த ஆனந்தத்துக்காக தானே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த துர்சொப்பனம்லாம் எனக்கு ஏன் இப்படி தயவு செஞ்சு கொடுக்காத, அதை உண்மையாக்கிடாத அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறா. அந்த தெரிஞ்ச வாழ்ட்டெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக்கிறா. அப்போது அதை கேட்கும்போது இந்த குழந்தைக்கு மனசு அப்படியே, அந்த குழந்தை பக்கத்தில் இருக்குது, மனசில் அப்படியே விசும்புறது, அம்மா பாவமேங்கிறது மனசுக்கு தோன்றுறது. ஆனால் அது விசும்பலுக்கும் இவ விசும்பலுக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. என்னென்னா, அவள் அஜ்ஞானத்தில் புலம்புறா, தன் குழந்தை தன்னை விட்டு போயிடக்கூடாதேங்கிற அஜ்ஞானத்தில் புலம்புறா. ஆனால் இந்த குழந்தை இப்படி பாவம் அம்மா நம்பின்னு இருக்கா, நம்ம எப்படியா இருந்தாலும் விட்டுட்டு போகணும், எப்படி இவளை தேற்றி நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறோம், சன்னியாசத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது மனசுக்கு அதுக்கு தோன்றுறது. ஒரு நாள் அப்படி இருக்கும்போது ஆலவாய் புழையில் ஸ்நானம் பண்ண போனேன். அப்போல்லாம் ஆற்றுலலாம் குளிக்கிற வழக்கமே கிடையாது. பாத்ரூம்னா என்னங்கிறது அப்போல்லாம் அவள் எல்லாருமே நதியில் தான் போய் ஸ்நானம் பண்ணுவாள், யாராக இருந்தாலும். அந்த மாதிரி அவள் ஆலவாய் புழையில் போய் தினம் போய் ஸ்நானம் பண்ண போகும்போது ஆரியை அங்கேயே மயங்கி விழுந்துட்டாள். அவளை தேடிண்டு போன குழந்த அப்படியே மனசு அவனுக்கு ரொம்ப கலங்கி போயிடுத்து. அம்மாவை தூக்கி மடியில் வச்சுக்கிறான். அவனோட கண்ணீர் துளி அவள் மேலே பட்டு அந்த மயங்கினவோ முழிச்சுக்கிறான். முழிச்சினதும் அந்த குழந்தைய பார்க்க அவளுக்கு அப்படியே அவ்வளோ தாபமாக இருக்குது. எப்பேற்பட்ட அந்த முகம், அப்படியே கல்மிஷம் இல்லாத அந்த முகம் அப்படியே அவ்வளோ நன்னா இருக்குது. அப்போ அவள் அதை பார்க்கும்போது எங்கேயாவது இந்த குழந்தை விட்டுட்டு போயிடுமோன்னு மறுபடியும் அவளுக்கு பயம் சேர்றது. இப்போ அந்த செல்வ மகன் அவளை என்ன செய்கிறான், மறுநாள்லேருந்து நீ காவேரிக்கு அந்த நதி தீரத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாது, உனக்கு உடம்பு முடியல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 குடத்தையும் தூக்கிண்டு அதை அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த பிள்ளை தானே எடுத்துகிட்டு போகிறது. அப்படி ஒரு 4 தப்படி எடுத்து வச்சுருக்க மாட்டான். பார்த்தா அந்த ஆறானது, பூர்ணா நதியானது அங்கேருந்து எங்கே அந்த ஊர் எல்லையில் ஓடின்னு இருக்கிறது சுழிச்சுண்டு திரும்பி இந்த கொல்லைக்கு திரும்பி ஓட ஆரம்பிச்சுது.
கங்கையே தலையில் வச்சுட்டுருக்கிற அந்த பரமன் கால் நோக நடந்து போய் அவனால் வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்குன்னா அவள் விடுவாளா? எல்லாமே கங்கையோட அம்சம் தானே. ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த குழந்தை அம்மாட்ட சொல்கிறது, அது என்ன அதிசயம்னு தெரியலம்மா, ஆறு நம்ம அகத்துக்கு பக்கமாகவே திரும்பி ஓடுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத போல் சொல்கிறான். ஆரியாம்பாளோட காலடி தேடி அது ஓடி வந்ததுனால அந்த ஆறு அம்பா ஆறுன்னு இன்றைக்கி அழைக்க பேர். அந்த ஊருக்கு வந்து காலடி, அந்த காலடியை தேடி வந்ததுனால தான் அந்த ஊருக்கு காலடி அப்படின்னு பேர் மாறினதா ஒரு வழக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு பேர் சசல கிராமம்னு பேர். சங்கர விஜயம் பழைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறது சசல கிராமம்னு. அதனால் பகவத் பாதர் வந்து பகவானோட அந்த கால அவதாரமாகி அடி வைத்த இடம்ங்கிறதுனாலையும் காலடி அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம மகாபெரிவாளோட ஒரு அனுபவத்தில் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக பெரியவா அதை ப்ரூவ் பண்ணியிருப்பா. எல்லோரும் உடனே மறுத்து பேசுகிறதுக்கு இருப்பா இல்லையா? அந்த ஆறு வந்து முன்னாடியே அப்படி போயின்னு இருந்ததெல்லாம் கிடையாது, முன்னாடிலேருந்தே இப்படி தான் போகலான் இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் எதில் வந்ததுன்னா, சங்கரரோட காலம் இப்போ இந்த 8ஆம் நூற்றாண்டு, இந்த அபினவ சங்கரரை வந்து ஆதிசங்கரன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. இப்போ 8ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் அந்த அத்வைதமே ஆரம்பிச்சதுன்னு. அது இல்லைங்கிற பெரியவா வந்து எல்லாமே ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் பெரியவா எதுவுமே சொல்லுவாள். அது மாதிரி மகாபெரிவா அதுக்காக தனியாக முனைஞ்சுன்னு இல்லை, அவருக்குன்னு தேடின்னு வரும் எல்லாமே. ஒரு ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். வரும்போது அவர் உடனே உட்காரு, எல்லா விவரமும் க்ஷேம லாபங்கள்லாம் கேட்டுட்டு பெரியவா சொன்னாலாம். அவர் சொல்ல வந்தது என்னென்னா, அவருக்கு கேரளாவில் எனக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அங்கே போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறார். அப்போது அவர் வந்து, நீ இந்த மண் பரிசோதனை இதெல்லாம் தானே செய்கிற? ஆமான்னு. எனக்காக ஒரு உபகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், என்ன பெரிய உபகாரம்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு. ஒன்றும் இல்லை, அந்த வெளியில் அந்த பூர்ணா நதி ஓடுறது எங்கள் ஊருக்கு வெளியில், அந்த மண் எடுத்துக்கோ. எப்படி பெரியவா அவருக்கு டைரக்ஷன் கொடுக்குறா, அந்த மண் எடுத்துக்கோ. அப்புறம் இப்போ இந்த ஆதிசங்கரருக்கு வீடு, அந்த இதெல்லாம் அவர் வாழ்ந்த இடத்துல இது ஸ்தூபிலாம் பண்ணியிருக்காளே, அதில் அங்கே வந்து திரும்பி போகிறது இல்லையா, அந்த அந்த இடத்துல இருக்கிற மண்ணையும் எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் தனித்தனியாக அதுக்கு அதோட காலம் எத்தனை வருஷம்னு பாரு அப்படின்னு பெரியவா சொல்லிட்ட. பார்த்துட்டு எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டா. அதே மாதிரி அவர் அந்த அங்கே போய் வேலைக்கு போகும்போது அதே மாதிரி மண் எடுத்து பரிசோதனையெல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாளை பார்க்க வரார். பெரியவாள்கிட்ட வந்து என்ன முடிஞ்சுடுத்தான்னு ரொம்ப ஆவலாக பெரியவா கேட்குறா. அப்பா அவர் சொன்னார், அந்த வெளியில் ஊருக்கு வெளியில் ஓடுற நதியில் இருக்கிற மணலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் அது வந்து 1,00,000 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இங்கே இதுக்கு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல இடத்துலேருந்து மண் எடுத்து பார்த்தா கரெக்டாக 2500 வருஷம். இப்போ போன செஞ்சுரியில் அவர் சொல்லியிருக்கார். இப்போ 2550 வருஷம் அப்படி வச்சுக்கலாம். அவ்வளவு அழகாக துல்லியமாக, ஏன்னா இப்போ தான் நமக்கு தான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் சயின்டிஃபிக்காக எல்லாமே ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கும். அப்புறம் இது மட்டுமா மாறும்? அவ்வளோ அழகாக அவர் அதை வந்து சொன்னதும் இதுதான் வந்து, ஏன்னா அவரோட காலத்தில் தான் அந்த நதி உள்பக்கம் வந்திருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாலே ஆதிசங்கரோட காலம் அப்பான்னு ஆறுது. பெரியவா அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்செல்லாம் சொல்லலை, அவருக்கு முடிஞ்சதை என்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லி முடித்தார். அந்த மாதிரி தான் வந்து அந்த அவரோட 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரோட அவதாரம் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரிய வர்ற விஷயம் அது. நதி என்ன எல்லாமே சொன்ன பேச்சு கேட்கும், சொல்லாமையே கேட்கும் எல்லாமே. சொல்லுவோம் இல்லையா, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேங்கிற மாதிரி பரமேஸ்வரனோட கண் அசைஞ்சார் முடியாதா? இருந்தாலும் எல்லாத்துக்கும் தர்க்கமாவோ தர்க்க ரீதியாவோ இல்லை வேறு ஏதாவது நீ சொன்னியங்கிறதுக்காக வாதம் பண்ணியோ தான் அவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல், இது நமக்கு எல்லாரையும் வந்து ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காகவும், வேண்டாத மதங்களோட பிராபல்யத்தை குறைக்கணும், அவளோட ஆதிக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காகவும் அவர் அவதாரம் பண்ணி நமக்கு இத்தனை நல்லது செஞ்சுட்டு போயிருக்கார். அவரோட எப்படி சொல்கிறது, அவருக்கு என்னென்னைக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால தான் மகாபெரிவா அவரோட ஜெயந்தியை தான் நீங்கள்லாம் கொண்டாடணும்னே சொல்லிட்டார். பெரியவாளோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு போய் கேட்கும்போது அவதார தினத்தை பெரியவா சொன்னாலும் என்ன நீங்கள் சொல்லி வச்சு, இவர் அவரோட இது ஒரு பிள்ளைக்காதான் இருந்தாலும் இவர் என்ன சொன்னது, என்னோட ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடவே கூடாது, ஆதிசங்கர பகவத் பாதரோட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவா சொன்னதாக கேள்விப்படுறோம். எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில், அத்தனை பேருக்கும் நம்மளோட பணிவான நமஸ்காரம் எப்பயும் நினச்சிக்கணும். எல்லாரையும் சந்துஷ்டியாகவும் நோய் நொடி இல்லாமையும் நல்லபடியாக
அவளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறேன். மகாபரிவாளை சரணம்.